ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆப்ஷன் செல்லிங்கில் நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. அதில் 1-2 எல்லாம் ஒரே வீடியோவில் வர முடியாது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ ஒரு மேஜரான விஷயங்களை சுருக்கி இந்த வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். சரி, ஆப்ஷன் பையிங்கை விட ஆப்ஷன் செல்லிங் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிங்களே, அது உண்மையா சார் அப்படின்னா எஸ், கண்டிப்பாக உண்மை. இப்போது நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையிங் வாங்கி வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20-25% அதில் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க பண்ணுறாங்க, அதை கற்றுக்கிட்டு நல்லா பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதே மாதிரி இந்த பக்கம் 75-80% ஆப்ஷன் செல்லருக்கான ஒரு வாய்ப்புகள், இது ஆப்ஷன் பையருக்கான ஒரு வாய்ப்புகள். அப்போது ஆப்ஷன் செல்லிங் 75% வாய்ப்புகள் சொல்லிங்கன்னா, அப்போ எல்லாருமே அதில் போய் பண்ணலாமா சார்? அப்போ ஏன் 25%க்குள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேபிட்டல் கம்மி. இப்போது ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணிடலாம். இப்போது ஆக்சுவலாக இதே 2017, 16, 18 அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன் செல்லிங்கே வெறும் 10,000 ரூபாய் தேவைப்படுச்சு அந்த டைமில். அப்போது அதுக்கப்புறமா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்ச் ஆச்சு, செபியோட இது இன்வால்வ், அப்புறமா என்எஸ்சி, நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டு என்னென்னவோ ஆகிட்டு அதுக்கப்புறமா இப்போ கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வரலும் ஒரு ஆப்ஷன் செல்லிங்க்கு ஒரு லாட்டுக்கு தேவைப்படுது. ஆனால் ஆப்ஷன் பையிங்கு அப்போ ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா இருந்தால் சரியாயிட்டுருந்துச்சு அந்த டைமில். இப்போ கிட்டத்தட்ட 10,000 ரூபா ஆப்ஷன் பையிங்க்கும் வந்துடுச்சு மார்ஜின். எல்லோரும் என்னென்னா அந்த ஆப்ஷன் பையிங் போய்ட்டாங்க. இது ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா தேவைப்படுது, அதனால் இது யாரும் ஆர்வம் காமிக்கிறதில்ல. ஆனால் 75% வின்னிங்கான வாய்ப்புகள் இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங்க்கு வெறும் 8,000, 7,000, 10,000 ஏதோ இருந்தால் ஒரு லாட்டில் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் வெற்றிக்கான வாய்ப்புகள் கம்மி. ஓகே, சரி. இப்போ ஆப்ஷன் செல்லிங் பற்றி சொல்லுங்கள் சார். இது பேசிக்கான விஷயம் சொல்லிட்டீங்க. இப்போ ஆப்ஷன் செல்லிங் அப்படின்றதுனா மார்க்கெட்டு நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணி, இதுக்கும் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது, உங்களுடைய ப்ரெடிக்ஷன் அப் ட்ரெண்டில் போகும் நீங்கள் கணிக்கிறீங்களா, அல்லது மேலே கீழே போய்ட்டு இங்கே சைட்வேஸ் மாதிரி போகும் அப்படின்னு கணிக்கிறீங்களா, அல்லது ஒரு டவுன் சைடு வரும் அப்படின்னு உங்களுடைய ப்ரெடிக்ஷன் இதுலேயும் முக்கியம். ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னா ப்ரெடிக்ஷனே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கும் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு அப் ட்ரெண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணி மார்க்கெட் சைட்வேஸ் போனாலும் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் அந்த ப்ரெடிக்ஷனில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டவுன் சைடு போஸ்டில் மார்க்கெட் சைட்வேஸ் போனால் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரெடி பிளான், ஒரு ப்ரீ பிளான் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் அதில் ஆப்ஷன் செல்லிங்கில் இன்னும் வெற்றிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஓகே, ஸோ என்னென்னா ப்ரெடிக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது அப் சைடு போமா, அல்ல டவுன் சைடு போமா, அல்லது சைட்வேஸ் போமா, இந்த ஓரளவுக்கு, அதாவது ப்ரெடிக்ஷனை 100% சொல்ல வரல, ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்டம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, நம்ம இப்போ டாபிக் வரலாம். டாபிக் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆப்ஷன் செல்லிங் சொல்லிட்டீங்க, இதுக்கு எந்தெந்த மாதிரி ஆப்ஷன் செல்லிங்கில் நம்ம பண்ணலாம்? இப்போது உங்களுடைய கணிப்பு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாமே. இப்போது உங்களுடைய ப்ரெடிக்ஷன் நெக்ஸ்ட்டு 59,000, 60,000 அப்படின்னு போகும் அப்படின்னா உங்களுடைய ப்ரெடிக்ஷன் மேலே போகும் அப்படின்னு பண்ணுறீங்க. அப்போது இந்த ட்ரேடிங்கில் எப்படி பண்ணலாம்? ஒன்று, கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஆப்ஷன் பையராக இருந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் மேலே போகுது இல்லையா, கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். இது புல்லிஷ்னு போட்டிருக்கோம் பாருங்கள், கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். அல்லது ஆப்ஷன் செல்லராக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம். ஓகே, புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம். இப்போ கால் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கும் புட் ஆப்ஷனை செல் பண்ணுறதுக்கும் வெற்றிக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணி ஆல்ரெடி கால் ஆப்ஷன் பையிங்கில் இருக்குது. அப்படின்றப்போ மார்க்கெட் உங்களுடைய கணிப்புக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு லாபம் கொடுக்கும். அதாவது நீங்கள் இப்போ இங்கே எக்ஸாக்ட்லி இங்கே இருக்கிறீங்க, உங்களுடைய ப்ரைஸ் நீங்கள் என்ன அசம்ஷன் பண்ணுறீங்களோ இந்த லெவல் ஃபாஸ்ட்டாக மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் காசு கொடுக்கும். மார்க்கெட் நீங்கள் சொன்ன இடத்துலையே இங்கேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுடைய ப்ரீமியம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் கால் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சரி, அப்போது வேறு விதமாக என்ன சார் பண்ணலாம் மார்க்கெட்டை? இப்போது இது ரைட் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. இப்போது வேறு அப்படின்னா செல்லிங் எப்படி? புட் ஆப்ஷனை செல் பண்ணால் லாபம் கொடுக்கும் இல்லையா? அப்போது புட் ஆப்ஷன் என்ன? மார்க்கெட் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் மேலே போகுதுன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணணும். அப்போது புட் ஆப்ஷனை என்ன பண்ணணும்? செல் பண்ணணும். அப்போ மார்க்கெட்டு கீழே போயிட்டே சொல்ல உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங்கில் உங்களுக்கு காசு கிடைக்கும். இப்போ அது எப்படி சார் காசு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இது புட் ஆப்ஷனை செல் புட்டுன்னு கொடுத்துருக்கோம் உங்களுக்கான. அப்போது செல் புட் அப்படின்றப்போ இங்கே பாருங்கள்,
இங்கே பாருங்கள், மேக்ஸ் ப்ராஃபிட் 11,016 rupees அப்படின்னு இருக்குது. அதாவது 11,160 rupees, அது 11,016 காமிக்குது உங்களுக்கு அதில். அப்போது இது என்ன சார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ப்ரீமியமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரீமியம் வந்து ரொம்ப ஜீரோ ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது காசு அவ்வளோதான். அந்த ப்ரீமியம் வந்து நீங்கள் புட் ஆப்ஷன் செல் பண்ண அதனுடைய ப்ரீமியம் எவ்வளோ உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 300 வச்சுக்கலாம். 300 இருக்கிற ப்ரீமியம் வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க, மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் மேலே போகுது அப்படின்னு. இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு அந்த குறிப்பிட்ட தேதியிலையோ அல்லது அந்த வரலையும் வந்து மார்க்கெட் அப்பர் சைட்லேயே உங்களுக்கு நிற்குது அப்படின்னா, இப்போ இந்த ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி ஜீரோக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு அந்த ப்ரீமியம் வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும். அந்த ப்ரீமியமோட வேல்யூ தான் வந்து 11,000 ரூபா. ஸோ இந்த 11,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த பார்த்தீங்களா, மேக்ஸ் லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்களுக்கு எதிராக நீங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து நீங்கள் மேலே போகணும்னு ப்ரெடிக்ஷன் பண்ணிங்க, ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து சடனாக ஃபுல்லாக கீழே வந்துடுது. அப்போது உங்களுக்கு நீங்கள் அந்த லாஸை கட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய நஷ்டமாக வரும். மேக்ஸ் அன்லிமிட்டட்னா எக்கச்சக்கமான லாஸ் வரும் அப்படின்றது அதனுடைய அன்லிமிட்டெட் லாஸ் அப்படின்னு குறிப்பிட்றது. ஆனால் இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு இது மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஆப்ரேட் பண்ணாத கம்ப்ளீட்டாக பிளைண்டாக வந்து அப்படியே விட்டுட்டாங்கன்னா நஷ்டம் வந்து ஒரு நாள் வரும். ஆனால் எல்லா நாளும் வரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. சில நாட்கள் ஒரு 20 டைம் 15 டைமுக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி பெரிய நஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், கட் பண்ணிடணும். ஸ்டாப் லாஸ் வந்து எல்லாத்துக்கும் உண்டு. நீங்கள் எந்த ட்ரேடிங் பண்ணாலும் சரிங்க, ஆப்ஷன் பையராக இருங்க, ஆப்ஷன் செல்லராக இருங்க, இல்லை எதனா நீங்கள் அதுக்கு ஸ்டாப் லாஸ் உண்டு. எல்லாத்துலேயும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உண்டு. ரைட்டுங்களா? சரி, இப்போது ஆப்ஷன் செல்லிங்கில் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் மேலே போனால் புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம். ரைட், ஓகே. வேறு விதமாக எப்படி சார் செல் பண்ணால் என்ன பிளான் பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், புல் கால் ஸ்ப்ரெட். புல் கால் ஸ்ப்ரெட், அதாவது இங்கே பாருங்கள், புல் கால் ஸ்ப்ரெட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மார்க்கெட் இப்போ என்ன ரேட் ஓடிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 58,920 ஓடிட்டுருக்குது. பேங்க் நிஃப்டி வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். இப்போது இங்கே 58,920 இது வந்து என்னென்னா அட் த மணி. ரைட்டுங்களா? இது அட் த மணி. இது 59,400 இருக்குல்ல, இது வந்து அவுட் ஆஃப் த மணி. அப்போது அட் த மணியோட ப்ரைஸ் 600 இருக்குது, அவுட் ஆஃப் த மணியோட ப்ரைஸ் வந்து 340 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது இந்த அவுட் ஆஃப் த மணி இருக்குல்ல, இதை வந்து செல் பண்ணுறாங்க, அட் த மணியை வந்து பை பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு உள்ளே இருக்க கேப் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக வரும் அப்படின்றது இதனுடைய அசம்ஷன். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டு உங்களுடைய கணிப்பு பிரகாரம் நீங்கள் மேலே போகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன். நல்லா ஒரு மேலே போகுது, எதுவெல்லாம் மேலே போகுது, இங்கே ப்ரைஸ் இங்கே இருக்கிறீங்க. இப்போ 59,200, 59,700, 60,000 இந்த ரேஞ்செலாம் போனால் உங்களுக்கு ப்ராஃபிட். அதில் எந்த டவுட்டும் கிடையாது, உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. மார்க்கெட் கீழே வந்துடுச்சு உங்களுக்கு ஆப்போசிட்டாக அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் வரும். அந்த நஷ்டம் எவ்வளோ அப்படின்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 9,000 ரூபா உங்களுக்கு நஷ்டம் வரும். ஓகே, இதுலேயும் ஆப்ரேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கலாம். இது வந்து புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்னவங்க கொஞ்சம் மார்க்கெட்டை ஒரு இன்ஷூர் பண்ணுற மாதிரி இந்த பை வாங்கி வச்சுக்கிறாங்களா, இது வந்து ஒன்லி சேல் பண்ணிவிட்டு மட்டும் இருக்கலாம். எதுக்காக அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டாலிட்டி இருக்குது. உங்களை அறியாமல் ஒரு மார்க்கெட் மேலேயோ கீழே ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டு, நியூஸ் பேஸில் ஏதோ ஒரு வெளிநாட்டில் வந்துடுது, பிரச்சனை வந்துடுது, பெருசாக ஒரு 1000 பாயிண்ட் 800 பாயிண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி கீழே வருது போகுது அப்படின்றப்போ அதை வந்து இன்னொரு லெக்கை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு போவாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா புல் கால் ஸ்ப்ரெட். ரைட்டுங்களா? சரி, இன்னொரு விதமாகவும் இருக்குது ஆப்ஷன் செல்லிங்கில். இதே நீங்கள் உங்களுடைய மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து மேலே போகுது நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கிங்க. நான் சொல்கிறது உங்களோட ப்ரெடிக்ஷன் மேலே போகுது அப்படின்னு சொன்னாவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை மார்க்கெட் மேலே போகுது அல்லது சைட்வேஸ் வருது, ஏதாச்சும் பிரச்சனை வந்துன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு லெக்கு இன்னொரு லெக்கை சப்போர்ட்டுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. அதுலேயே ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் இல்லாமல் எதுவும் கிடையாது. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு புல் புட் ஸ்ப்ரெட். அது என்ன சார் புல் புட் ஸ்ப்ரெட்? நல்லா கவனிங்க. புல் கால் ஸ்ப்ரெட் என்ன பண்ணோம், கால் ஆப்ஷன், ரெண்டுமே கால் ஆப்ஷன் தான். நல்லா கவனிங்க, ரெண்டுமே கால் ஆப்ஷன் தான். ஒன்று செல் பண்ணணும், ஒன்றுத்தை பை பண்ணணும். மிடில் இருக்க ப்ரீமியம் தான் வந்து நமக்கு அந்த நடுவில் இருக்கிறதுல அந்த சம் அமௌண்ட் 250 பாயிண்ட்டு அதுதான் நம்மளுக்கு லாபமாக வரும் அதில். ரைட்டுங்களா? சரி, இதில் புல் புட்டு ஸ்ப்ரெட்டு, புல் புட்டு ஸ்ப்ரெட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து புட் ஆப்ஷன் தான். ஓகே, ரெண்டுமே புட் ஆப்ஷன் தான். இங்கே நல்லா கவனிங்க, 58,900 மார்க்கெட் இப்போ ப்ரெசன்ட் ரேட் இது. இப்போது இந்த 58,900, ஸோ இந்த 58,900 59,900 பார்த்தீங்கன்னா இது வந்து அட் த மணி. அப்போது இதுவும் புட் ஆப்ஷனும் இதுவும் புட் ஆப்ஷன், ரெண்டுமே புட் ஆப்ஷன் தான். ஆனால் ஒன்றுத்தை பை பண்ணுறோம், ஒன்றுத்தை சேல் பண்ணுறோம். எது அப்படின்னா இந்த 58,400 இது என்னது சொல்லுங்கள், ஓடிஎம், அவுட் ஆஃப் த மணி. ஓகே, ஸோ இந்த அவுட் ஆஃப் த மணியை நம்ம பை பண்ணுறோம்.
இந்த அட் த மணியை நம்ம சேல் பண்ணுறோம். அட் த மணி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவுட் ஆஃப் த மணி ரேட் வந்து ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதனுடைய கேப் எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் உங்களுக்கு வருது, எவ்வளோ இது 120 120 150 ஓகே 150 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு லாபமாக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் இந்த மாதிரி. இப்போ ப்ரீமியம் எவ்வளோவுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு 40,000 காமிக்குது, சாரி 4,000 காமிக்குது. மேக்ஸிமம் லாஸ் வந்து 12,000. ஆனால் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி, ஆனால் ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகம். ஆப்ஷன் செல்லிங்கில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. ஹியூஜ் அமௌண்ட்டு தான், ஆனால் வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக அதிகம், லாபம் குறைவு தான், ரிஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குறைவு தான். ஆனால் ரிஸ்க் இருக்குது, ஸ்டாப் லாஸ் இருக்குது, ரிஸ்க் இருக்குது, எல்லாமே மேனேஜ் பண்ணணும். என்னென்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இப்போது சொன்னேன் இல்லையா, இது வந்து மார்க்கெட் மேலே போதும் ப்ரெடிக்ஷன் பண்ணீங்க நீங்கள். ஓகேங்களா. அப்போது ஆப்ஷன் பையருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், என்னது, கால் ஆப்ஷனை பை பண்ணணும். வேறு ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் எந்த அந்த மணி ஓடிஎம் அதெல்லாம் அந்த ப்ரீமியம் வந்து மாற்றி பை பண்ணலாம், ஆனால் மொத்தத்தில் பை பண்ணலாம். ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து புட் ஆப்ஷனை சேல் பண்ணலாம், புல் கால் ஸ்ப்ரெட் பண்ணலாம், புல் புட்டு ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து மார்க்கெட் அப்சைட் போகிற கண்டிஷனில் நம்ம பிளான் பண்ணுது. ரைட்டுங்களா. சரி, இப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைடு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். இப்போது மார்க்கெட் வந்து டவுன் சைடு வருதுப்பா, ப்ரெடிக்ஷன் வந்து டவுன் சைடு வருது. அப்போது ஆப்ஷன் பை என்ன பண்ணுவாங்க, ஒன்லி ஃபார் புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க, வேறு வழி கிடையாது அவங்களுக்கு. அப்போது ஆப்ஷனை புட் ஆப்ஷனை பை பண்ணுறதை தவிர வேறு எதுவும் கிடையாது. சரி, அப்போ ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுவாங்க, கால் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க, சிஇயை செல் பண்ணுவாங்க. அப்போது அவங்களுக்கு ப்ராஃபிட்டு கிடைக்கும். இப்போது இந்த கால் ஆப்ஷனை செல் பண்ண சொல்ல அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இன்னொன்று பேர் புட் ஸ்ப்ரெட், இதையும் உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து பேர் புட் ஸ்ப்ரெட் அப்படின்றதுல என்ன சார் அப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 58,900. இது என்னது, அட் த மணி. அதாவது மார்க்கெட் இப்போ என்ன ரேட் ஓடிட்டு இருக்குதோ இந்த ரேட் தான் அட் த மணி. இது இன்னொன்று என்னது, அவுட் ஆஃப் த மணி 58,400, 58,400. இப்போ 58,900 ஓடி இருக்குது, 58,400 கொஞ்சம் ஒரு 500 பாயிண்ட் தள்ளி இப்போது அதை சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை சேல் பண்ணணும், இதை வந்து பை பண்ணணும். அப்போது என்ன ஆகுது, ரெண்டு ப்ரீமியமாக இது வந்து பார்த்தீங்கன்னா அட் த மணியோட ப்ரீமியமை பை பண்ணுறது, அவுட் ஆஃப் த ப்ரீமியம் வந்து சேல் பண்ணுறது. இது வந்து அதாவது மார்க்கெட் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் வந்து டவுன் சைட் போகுது, இன்னும் ஃபால் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஓகே, மார்க்கெட் ப்ரெடிக்ஷன். ஆனால் நீங்கள் ஆப்போசிட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும், மாற்றி புல்லிஷ் சைடு போய்ட்டு அந்த புல் கால் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி எடுத்துக்கணும் நீங்கள். ரைட்டுங்களா. சரி, வேறு இன்னொரு விதமாக பண்ணலாம். அப்போ என்ன சார் இதுனா, இதே பேரிஷ் தான், பேர் கால் ஸ்ப்ரெட். அதாவது கால் ஆப்ஷனை வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது, அதாவது ரெண்டுத்துமே கால் ஆப்ஷன் தான், ஒன்றுத்தை செல் பண்ணி இன்னொருத்த பை பண்ணுறது. இதில் எப்படி சார் பண்ணலாம், இது என்ன சார் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்துங்க 58,900. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், ஒரு 2-3 டைம் ரிப்பீட் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த மணியை போட்டு ஆட் பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு லாபம் வரும். அந்த எக்ஸ்பைரி இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி 17 டிசம்பர். ஸோ 30 டிசம்பருக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது, இன்னும் 13 நாளில் சாட்டர்டே சண்டே எத்தனை வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ இருக்கிற மிச்சம் 8-9 நாள் என்ன உங்களுக்கு ப்ரீமியம் வரும், எப்படி குறையும், எப்படி ஜீரோ ஆகும்லாம் கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகுன்றது நம்ம கொஞ்சம் மெயின் விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் போய்டுறேன் நான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 58,900 என்ன பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க, அதாவது அட் த மணியை. இந்த 59,400 அப்போயே நம்ம என்ன பண்ணோம், அதில் பேர் புட்டு ஸ்ப்ரெட்டில் டவுன் சைடில் வந்து அவுட் ஆஃப் மணியை வந்து சேல் பண்ணோம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் அதாவது காலில் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பை பண்ணுறோம் 59,000 அவுட் ஆஃப் த மணி இல்லையா, 59,400 கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் தள்ளி இதை நம்ம பை பண்ணுறோம். அப்போ மார்க்கெட்டு ஏன்னா மார்க்கெட் கீழே போச்சுன்னா ஓரளவுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கீழே போச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த ப்ரீமியம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். கிட்டத்தட்ட 9,000 உங்களுக்கு லாபம் வரும். லாஸ் வந்து கிட்டத்தட்ட 8,000 லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, 9,000 ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 75% உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து ரிஸ்க் வந்து 25% வந்து ரிஸ்க் இருக்குது. ஓகே, இதில் நான் சொல்கிறதுக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கொஞ்சம் சின்ன வந்து அது மாடிஃபிகேஷன் பண்ணி அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகலாம். ஒரு 3 மாதம் 6 மாதம் அதை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். புரிய வந்ததுக்கப்புறம் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா. சரி, இது வந்து பேரிஸ்டில் மார்க்கெட்டோட நம்ம வியூ பார்த்தோம். சரி, மார்க்கெட் வந்து சைடுவேஸ் போகுதுப்பா. இப்போ மார்க்கெட் வந்து 2 விதமாக போகுது. எப்படின்னா மார்க்கெட்டு எப்படி மேலே போகுது கீழே போகுது தெரியல. இந்த இடத்துலேயே கொஞ்ச நாள் சஸ்டெண்ட் ஆகி நிற்கும் அப்படின்னு என்னோடய ப்ரெடிக்ஷனு. இப்போ மார்க்கெட் ரவுண்ட் நம்பருக்கு இப்போ ஒரு 60,000 மார்க்கெட் இருக்குது. இந்த 60,000 வந்து இந்த மாதம் தள்ளிடும் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டாங்கிள். அதாவது இது பாருங்கள், இது நியூட்ரலில் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஷார்ட் ஸ்டாங்கிள் அப்படின்னு என்ன சார் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்
ரெண்டுமே வந்து சேல் பண்ண போகிறது. காலையும் சேல் பண்ண போகிறோம், புட்டியும் சேல் பண்ண போகிறோம். எங்கே 59,400. அது அவுட் ஆஃப் த மணி, அட் த மணி, அது அவுட் ஆஃப் த மணி 59,400 பாருங்கள், 59,400. அப்போது அவுட் ஆஃப் த மணி. இப்போ மார்க்கெட் வந்து 59,000 கிட்டக்கிட்ட ஓடிட்டுருக்கு. அப்போது இந்த ப்ரீமியமும் சேல் பண்ண போகிறோம். அப்போது 58,400 டவுன் சைடு ஒரு 500 பாயிண்ட் தள்ளி இப்போ இதையும் நம்ம சேல் பண்ண போகிறோம். அப்போது 2 ப்ரீமியம் வந்து 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 18,000 வந்து லாபம் இருக்கும். மேக்ஸிமம் லாஸ் வந்து அன்லிமிட்டட், அது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு 2,000 பாயிண்ட் 3,000 பாயிண்ட் மேலே கீழே ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் வரும். இது மார்க்கெட் சைட்வேஸில் போகிற மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பிளான் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ஷார்ட் ஸ்டாடில் நல்லா கவனிங்க. ஷார்ட் ஸ்டாடில் இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அட் த மணியை வந்து நம்ம ஷார்ட் பண்ணுற மாதிரி, அதாவது அட் த மணி இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேயே ஷார்ட் பண்ணுற மாதிரி. இப்போ மார்க்கெட்னா 58,900 சேம் 58,900 58,900 PCE ரெண்டு சேம் ப்ரைஸ் தான், ரெண்டு சேம் ப்ரைஸில் இப்படி ஷார்ட் பண்ணுற மாதிரி. இப்போ மார்க்கெட்டு சைடு, இதுவும் சைட்வேஸ் ஸ்ட்ராட்டஜி தான். இது என்னென்னா அது வந்து அவுட் ஆஃப் த மணியில் பண்ணுது, இது வந்து அட் த மணியில் பண்ணுறது. அவுட் ஆஃப் த மணியில் பண்ணுறது வந்து ஷார்ட் ஸ்டாங்கிள் சொல்லுவாங்க. அட் த மணியில் பண்ணுறது ஷார்ட் ஸ்டாடில் அப்படின்வாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே வந்து ரெண்டுமே வந்து சேல் பண்ணுறது தான். காலையும் சேல் பண்ணுறது, புட்டியும் சேல் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உண்மையை மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இது வந்து ஒரு மேலோட்டமாக தான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் டேட்டெல்லாம் பார்த்து மேலே போமா கீழே போமா அப்படின்றத நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம ரெகுலர் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அது புரிய வரும். ஆப்ஷன் செல்லிங்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு மேலோட்டமாக தெரிவித்துக்காக சொன்னேன். இன்னொன்று வந்து அயன் பட்டர்ஃப்ளை அப்படின்வாங்க. இது நிறைய யூடியூப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோலாம். இது காமன், இது வந்து சொல்கிறது ஒன்றும் இல்லை. இது எப்படின்னா அந்த எந்தெந்த மணியை அட் த மணியை அவுட் ஆஃப் த மணி எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்று பை பண்ணுவாங்க, ஒன்று செல் பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த ப்ரீமியம், இந்த கேப் இருக்கிற ப்ரீமியம் வந்து அந்த லாபமாக எதிர்பார்த்துட்டு போவாங்க மார்க்கெட் சைட்வேஸில். இன்னொன்று அயன் கண்டர் அப்படின்வாங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஏன்னா வந்து ஜென்ரலாக யூடியூப் வீடியோஸில் வரது வந்து நம்ம அவ்வளோ பெருசாக வந்து சொல்லிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கால் போட்டு 2 லெக்கை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு செட்டை வந்து பை பண்ணுவாங்க, ஒரு செட்டை வந்து செல் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே மிடில் இருக்கிற ப்ரீமியம் டீக் ஆகுதுல, அது வந்து பெனிஃபிட் எடுத்துக்குவாங்க. இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.